வணக்கம், வெல்கம் டு சங்கீதா வெங்கட்ராமன் கிச்சன். இப்போ நம்ம தர்பூசணி வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தர்பூசணியில் பின்னாடி இருக்க இந்த தோலை எடுத்துகிட்டு போகிறோம். இது ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதே நம்ம எடுத்துடலாம். இது எடுத்தால் அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். அதை எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி இதில் பருப்பில் போட்டுக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் சிறுபருப்பு ஊற வச்சு நம்ம குக்கரில் போட்டிருக்கேன். அது கூடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பீஸை நம்ம போடலாம். இப்போ நம்ம இது கூட 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு நம்ம இது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதை மூடிட்டு ஒரு 2 விசில் விடலாம். இப்போ 2 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க இந்த பருப்பு இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். லைட்டாக இதை ஒரு வதக்கி நம்ம இறக்கி வச்சிடலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ தர்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.